இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இதில் என்னென்னா 1/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மல்லி இலை, கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் ஆனியனை போட்டாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம 4 பீஸு முந்திரி பருப்பு சேர்க்குறோம். முந்திரி பருப்பும் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி இது 2 நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் போட்டாச்சு. இதில் ஒரு சின்ன பீஸு ஒரு பட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுவோம். போட்டாச்சு. பாருங்கள், அந்த சிக்கனு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம். வச்சு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட போகிறோம். போட்டாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் தனியா பவுடரும் போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுலேயே தேவையான அளவு, இதில் தேவையான அளவு உப்பு போடுறோம். இது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, முந்திரியோட பேஸ்ட். இது பாருங்க, இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல மசாலாவோட இதில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்ற போகிறோம். பாருங்க, சிக்கனை நல்லா வெந்து வருது. இது ஒரு 20 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நம்ம வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மல்லி இலை போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், மல்லி இலை போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லை 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிளறி அவ்வளோதான், அப்படியே பரிமாறலாம்.